السلام عليكم ورحمة الله وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد، فقد قال الله تعالى في محكم التنزيل: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. والعصر إن الإنسان لفي خسر إلا الذين آمنوا وعملوا الصالحات وتواصوا بالحق وتواصوا بالصبر. قال النبي صلى الله عليه وسلم: يا ابن آدم لا تسبوا الدهر. قال النبي صدق الله العظيم وصدق النبي الكريم. ربي أوزعني أن أشكر نعمتك التي أنعمت علي. اللهم اغفر شيوخنا ولجميع الحاضرين برحمتك يا أرحم الراحمين. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, துவக்கமாக நான் ஓதி காட்டிய வசனத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா காலத்தின் மீது சத்தியமிட்டு சொல்லுகிறான், நிச்சயமாக மனிதன் நஷ்டத்தில் இருக்கிறான். எல்லா மனிதர்களும் நஷ்டத்தில் இருக்கிறார்கள். ஆனால் 4 குணங்கள் யாரிடத்தில் இருக்கிறதோ அவர்கள் இந்த நஷ்டத்திலிருந்து தப்பித்துக் கொள்கிறார்கள். ஈமான் கொண்டு, அதனுடைய தொடர்ச்சியாக நல்லறங்கள் செய்து, உண்மைக்கு ஒருவருக்கொருவர் உதவியாக இருந்து, பொறுமைக்கும் ஒருவருக்கொருவர் உதவியாக இருந்து வருகிறார்களோ, இந்த பண்புகளை மேற்கொள்ளுகிற மனிதர்களை தவிர மீதி எல்லோரும் நஷ்டத்தில் இருக்கிறார்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா காலத்தின் மீது சத்தியமிட்டு கூறுகிறான். அல்லாமா ஃபஹ்ருத்தீன் ராஸி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி திருமறை விரிவுரையாளர், மிகச்சிறந்த விரிவுரையாளர். அவங்க சொல்கிறாங்க, நான் இந்த வல்லஸ்ர் என்கிற அத்தியாயத்திற்கு விளக்கம் எழுதி முடித்ததற்கு பிறகு ஒரு நாள் பகதாது சந்தையிலே நான் இருந்தேன். ஐஸ் வியாபாரி கூவிக்கொண்டிருந்தான், மக்களே, என் முதலீடு உருகி கொண்டிருக்கிறது, சீக்கிரம் வந்து வாங்கி கொள்ளுங்கள் என்று சொன்னான். அப்போதுதான் இந்த அஸ்ர் என்பதற்கான முழு பரிணாமம் எனக்கு விளங்கியது. இதற்கான விளக்கங்களை நான் ஏற்கனவே எழுதி முடித்து விட்டேன். காலம் என்றால் என்ன என்பதை புரிந்து விட்டேன். காலம் என்றால் எப்படி இருக்கும் என்பதை ஒரு கோணத்திலே விளங்கி அதற்கான விளக்கங்களையும் எழுதி தீர்த்து முடித்ததற்கு பிறகு பகதாது சந்தையில் எனக்கு இந்த அனுபவம் ஏற்படுகிறது. ஐஸ் வியாபாரி என் முதலீடு உருகி கொண்டிருக்கிறது என்று கத்துகிறான். காலம் உருகி கொண்டுதானே இருக்கிறது. எனவே காலத்தினுடைய அருமையை நான் அப்போது உணர்ந்தேன் என்று அல்லாமா ஃபஹ்ருத்தீன் ராஸி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்கிறார். காலம் நிச்சயமாக உருகிப்போகும். பெரியார்கள் இதற்கு அற்புதமான உதாரணத்தை சொல்வார்கள். காலம் என்பது ஒரு ஐஸ் கியூபை போல, ஐஸ் கட்டியை போல. நீங்கள் ஐஸ் கட்டியை சர்க்கரையில் போட்டாலும் கரையும், சாக்கடையில் போட்டாலும் கரையும். காலத்தை நல்ல வழியில் செலவிட்டாலும் போய்விடும், கெட்ட வழியில் செலவிட்டாலும் போய்விடும். அது எவ்வாறு செலவிட வேண்டும் என்பதை நாம் யோசிக்க வேண்டும். எனவே இந்த காலத்தின் கொடுமையிலிருந்து, காலத்தின் தீங்கிலிருந்து நம்மை தற்காத்து கொள்ள கெட்ட காலங்களாக அல்லது காலம் மிக மோசமாக செலவழிக்கப்படாமல் இருப்பதற்காக நாம் தற்காத்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நம்மிடத்திலே 4 பண்புகள் இருக்க வேண்டும். ஈமான் கொள்ள வேண்டும், ஈமான் கொண்டிருக்கிறோம். நல்லறங்கள் செய்ய வேண்டும், நல்லறங்கள் செய்கிறோமா, போதுமான அளவில் செய்கிறோமா, நாம் செய்வதெல்லாம் நல்லறங்களா என்று யோசிக்க வேண்டும். பிறகு உண்மைக்கு ஒருவருக்கொருவர் உதவியாக இருக்க வேண்டும். உண்மையாக இருக்கிறோமா என்று பார்க்க வேண்டும். பிறகு ஒருவருக்கொருவர் உண்மையாக இருக்க ஒத்துழைப்பை கொடுத்து கொள்ள வேண்டும். நம்மோடு பயணிக்கிற, நம்மோடு வாழ்கிற சக மனிதர்கள் உண்மையை தவறும் நேரத்தில் நாம் அவருக்கு எடுத்து சொல்ல வேண்டும், தைரியம் கொடுக்க வேண்டும். உண்மையாக இருங்கள், என்ன வந்து விடப்போகிறது பார்த்து கொள்ளலாம் என்று ஒரு தைரியம் கொடுக்க வேண்டும், உதவி செய்ய வேண்டும். அதுபோல் மிகச் சோதனையான காலகட்டத்திலே, தன்னிலை மறந்து வாழக்கூடிய ஒரு காலகட்டத்திலே நம்மை சார்ந்தவர்கள் இருக்கிற போது அவர்களுக்கு பொறுமையை கொண்டு உபதேசிக்க வேண்டும். நாமும் அப்படி இருந்தால் நம்மை சார்ந்தவர் நமக்கு உபதேசிக்க வேண்டும், நாம் அவர்களுக்கு உபதேசிக்க வேண்டும். இருவழி பாதை. ஒருவருக்கொருவர் உண்மைக்கு ஒத்துழைப்பாக இருப்பதும், ஒருவருக்கொருவர் பொறுமைக்கு ஒத்துழைப்பாக இருப்பதும் இந்த வசனங்கள் நமக்கு சுட்டி காட்டுகிற பண்புகள். எனவே இந்த 4 விஷயத்திலே நாம் கவனமாக இருக்க வேண்டும். ஈமான் கொண்டிருக்கிறோமா, நல்லறங்களை செய்கிறோமா, உண்மையாக இருக்கிறோமா, அது ஒத்துழைப்பாக இருக்கிறோமா பிறருக்கு, பொறுமையாக இருப்பதிலே ஒருவருக்கொரு ஒத்துழைப்பாக இருக்கிறோமா என்பதையெல்லாம் நாம் நிச்சயமாக யோசிக்க வேண்டும், கண்காணிக்க வேண்டும், அவ்வாறு நடக்க வேண்டும்.
உண்மைக்கு உதவுவது எவ்வளோ பெரிய விஷயம், பொறுமைக்கு உதவுவது, பொறுமையாக இருப்பது எவ்வளோ விஷயம். இன்னல்லாஹ மஅஸ்ஸாபிரீன், நிச்சயமாக பொறுமையாளர்களோடு தான் அல்லாஹ் இருக்கிறான், கோபப்படக்கூடியவரிடத்திலே இல்லை. எனவே இந்த 4 தன்மைகளும் நம்மிடத்தில் இருக்கிறதா என்று நாம் பார்த்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நம்மை கபூல் செய்வானாக. ஆமீன். வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.